சுட சுட காஃபி. காஃபி, அது கூடவே சுட சுட பருப்பு வடை, கேரளா கடையில் வாங்கினது. சாப்பிட்டுடலாம். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை தான் சமைச்சிருக்கிறேன். பாருங்கள் கிச்சன். ஆனால் என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனைனா, குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்குது. அதனால் எல்லா பொருளுமே இதே இடத்துல வந்து டம்ப் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் கிச்சன் வந்து. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஈரல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஈரல் வந்து ஃப்ரை பண்ண தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் வற்றணும். வற்றின பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே காரம் புளிப்பு எல்லாம் போட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாலா வேகணும். அப்புறம் வந்து ஜீரா ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு வந்து வாய்ஸே சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ரொட்டி. இதாங்க இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் சமையல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து சாப்பிடும்போது பார்க்கலாம். மார்னிங் ஸ்பெஷல் என்ன? சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் போயிட்டு நம்ம மீனும் அது என்ன லிவர் அம்மா, அது என்ன கல்லீரலா, ஈரல் மட்டன் ஈரல் எடுத்துருந்தோமா, அதான் இன்னைக்கு மதியத்துக்கு சமைச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க ஜீரா ரைஸ் கொஞ்சமா நல்லா சுட சுட இருக்கா, கீ ஊற்றி நெய் போட்டு பண்ணி வச்சிருக்கேன்னா, அது போக பரோட்டா, கேரளா பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடவே மீன் குழம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இது வந்து பாருங்க, இது வந்து என்னன்னா ஈரல் ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கிரேவி மாதிரி ஆயிட்டு. பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தால். சண்டே உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு சொல்ல பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மீன் குழம்பு வந்து நல்லா வைப்பீங்களான்னு சொல்லுங்க. நான் மீன் வாங்க போகிற இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, மீனோட பேரே தெரியல, சுத்தமாக தெரியல மீனோட பேரே. இருந்தாலும் இது மீன் பேர் தெரியாம தான் வாங்கி குழம்பு வச்சுட்டு இருக்கோம். என்னவா உங்களுக்கு தெரியுமா மீன் பேரு? மீன் பேர் தெரியலன்னு. ஆனா வந்து சரி, அங்கேயும் நம்ம ஊர்ல வாங்கும்போது அந்த சீலா மீன் வாங்குவோம். நம்ம ஊர்ல தமிழ்ல சொல்லுவோம், இங்க அது ஹிந்தியில சொல்லுவாங்க நினைக்கிறேன்னு. என்னமோ தெரியல, அந்த மீன் பேர் தெரியாதுங்க. ஹிந்தியில மீன் பேர் தெரிஞ்சா நம்ம டெல்லி ஒருத்தவங்க இருக்காங்களா, என்னென்ன மீன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹிந்தி நேம்லயே சொல்லுங்க. அடுத்த வாரம் வாங்கி ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து மீன் குழம்பு கொடுக்கணும்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பேர் தெரியாது. என்ன கமெண்ட் பண்ணுங்க ஹிந்தியில.